ஹாய், வெல்கம் டு மகாமேதா அகாடமி. போன வீடியோவில் அசைன்மெண்ட் அண்ட் பேலன்ஸ்டு மினிமைசேஷன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ்டு மேக்ஸிமைசேஷன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, பேலன்ஸ்டு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் எப்படி போடணுன்னு இந்த கொஷின் மூலமாக நம்ம பார்க்கலாம். 5 different machines do any of the 5 jobs with different profits. Find maximum profit through optimal assignment. So job வந்து 1 2 3 4 5 and machines வந்து A B C D E. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். எஸ், ஸோ 5 rows and 5 columns. ஸோ நம்பர் ஆஃப் row is equal to number of column which is a balanced assignment problem. நெக்ஸ்ட்டு வந்து இது மேக்ஸிமைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, ஸோ ப்ராஃபிட் வந்திருக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இதுலேயும் தெரியுது திஸ் இஸ் தி மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் சின்ஸ் number of rows and number of column is equal, so it is a balanced maximization problem. So next step வந்து choose largest in each row and subtract from it. ஸோ இதில் ஒவ்வொரு row எது லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எது லார்ஜஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் எது லார்ஜஸ்ட் எலிமெண்ட், 40 is the largest element. செகண்ட் ரோவில் எது லார்ஜஸ்ட் எலிமெண்ட், 40 is the largest element. தேர்ட் row 40 is the largest element. And fourth rowலையும் 40 தான் largest element. And fifth rowல வந்து 62 is the largest element. ஸோ இப்போ எல்லாம் ஒவ்வொரு ரோக்குண்டான லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சப்புறம் அதோட எல்லாத்துலேயும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து 30. ஸோ 40 minus 30 10 and 40 minus 37 3 and 40 minus 40 0, 28 minus 40 minus 28 12, 40 minus 40 0. அதே மாதிரி இங்கேயும் 40 தான் லார்ஜஸ்ட். ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும். 40 minus 40 0, 40 minus 24 16, 40 minus 27 13, 40 minus 21 19, 40 minus 36 4. அதே மாதிரி தேர்ட் ரோக்கும் 40 தான் லார்ஜஸ்ட் எலிமெண்ட், அதை மாதிரி எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் ரோவும் 40 தான் லார்ஜஸ்ட் எலிமெண்ட், ஸோ இதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்புறமா ஃபிஃப்த் ரோவில் வந்து 62 லார்ஜஸ்ட் எலிமெண்ட். இதில் வந்து 16 minus 29 33 and 62 minus 62 0 and 62 minus 41 21, 62 minus 34 28, 62 minus 39 23. ஸோ இப்போ ஒவ்வொரு ரோக்குண்டான லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் ரோ வைஸாக சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சர்ஸ் அரைவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சூஸ் லீஸ்ட் எலிமெண்ட் இன் ஈச் காலம் அண்ட் சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஸ்டெப் 2. இப்போ லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ரோ வைஸாக கண்டுபிடிச்சி ரோ வைஸாக சப்ட்ராக்ட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஆன்சர் அரைவ் ஆச்சுல, அதுலேருந்து எது லீஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காலம் வைஸில் எது லீஸ்ட்டுன்னு பார்க்கலாம். லீஸ்ட் வைஸில் அஃப்கோர்ஸ் 0 இஸ் லீஸ்ட், இங்கேயும் 0 தான் லீஸ்ட், சி காலம்லேயும் 0 தான் லீஸ்ட், டி காலமில் வந்து 4 இஸ் த லீஸ்ட் அண்ட் இ காலம் வந்து 0 இஸ் த லீஸ்ட். ஸோ இதுலேருந்து எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் காலம் வைஸாக. ஸோ இங்கே 0 தான் லீஸ்ட்டாக இருக்கு, எனிதிங் மைனஸ் 0 அதே தான் வரும். ஸோ இது அப்படியே வந்துடும். இங்கேயும் 0 தான் லீஸ்ட்டாக இருக்கிறதால இதுவும் இங்கே பி காலமில் எப்படி இருக்கோ அதுவும் அப்படியே ஆன்சரும் அப்படியே தான் வரும். சி காலமும் அப்படியே தான் வரும், பட் டி காலமில் மட்டும் சேஞ்ச் ஆகும். இ காலம் கூட 0 அப்படியே தான் இருக்கும். ஸோ டி காலம்லேருந்து 12 minus 4 8, 19 minus 4 15 and 10 minus 4 6, 4 minus 4 0, 28 minus 4 24. ஸோ இ காலமும் அப்படியே தான் வரும். ஸோ காலம் வைஸாக எல்லாம் லீஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சி காலம் வைஸாக சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர்ஸ் அரைவ் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு காலமுக்கும் ஒரே 0 வர மாதிரி எல்லா ரோக்கும் எல்லா காலமுக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ஜீரோஸ்லாம் அலோகேட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோ பார்க்கும்போது சி காலம்லேயும் டி காலம்லேயும் இருக்குது. ஸோ எதில் அலோகேட் பண்ணலான்னு பார்க்கும்போது சிலையும் 2 0 இருக்கும், ஆனால் ஈல ஒரு 0 தான் இருக்குது. ஸோ ஈல தான் ஒரு இதை கொடுக்க முடியும், அலோகேட் பண்ண முடியும். ஸோ ஒரே ரோவில் ஒரே காலமில் இப்போ ஒரு 0 அலோகேட் பண்ணோன்னா ஒரே ரோவில் ஒரு காலமில் எல்லா ஜீரோஸும் கேன்சல் பண்ணணும். ஸோ சி காலமில் ஒரு 0 கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இதை தான் நம்ம அலோகேட் பண்ணணும்.
அண்ட் இதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஒரே காலமில் ஒரே ரோவில் இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் ரோவில் ஒரு ஜீரோவில் கேன்சலும் பண்ணாச்சு, இருக்கிற ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ ஃபோர்த்தில் வந்து 2 ஜீரோ இருக்குது. ஸோ எது அலோகேட் பண்ணலான்னா ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ நம்ம நான் இதை கொடுக்குறேன். I will give this. அண்ட் ஃபிஃப்த் ரோ கூட ஒரு ஜீரோ தான் இருக்குது, இதை அலோகேட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோக்கு இருக்குது, செகண்ட் ரோக்கு இருக்குது, தேர்ட் ரோக்கு ஜீரோஸ் இல்லை, ஃபோர்த் ரோக்கு இருக்குது, ஃபிஃப்த் ரோக்கு இருக்குது. காலம் வைஸில் ஏக்கு இருக்குது, பிக்கு இருக்குது, சிக்கு இருக்குது, ஆனால் டிக்கு இல்லை, ஈக்கு இருக்குது. ஸோ தேர்ட் ரோக்கும் டி காலமுக்கும் ஜீரோஸே இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் மினிமம் லைன்ஸ் ஜீரோஸ் கவர் ஆகிற மாதிரி மினிமம் லைன்ஸ் வரையணும். ஸோ இங்கே நான் கவர் பண்ணுற மாதிரி இங்கே லைன் வரைஞ்சிக்கிறேன். இங்கே 2 ஜீரோ இருக்குது, இதுவும் வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு 2 ஜீரோ. ஸோ இங்கே 4 லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா அன்கவர்ட் எலிமெண்ட்ஸ் இதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தீஸ் ஆர் த அன்கவர்ட் எலிமெண்ட் 16, 13, 15, 4, 8, 7, 6, 5. ஏன்னா இதில் மேலே லைன்ஸே இல்லை. ஸோ தீஸ் ஆர் நோன் அஸ் அன்கவர்ட் எலிமெண்ட். ஸோ இந்த அன்கவர்ட் எலிமெண்ட்ஸில் எது லீஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்வியஸாக 4 இஸ் த லீஸ்ட் அன்கவர்ட் எலிமெண்ட். இதுலேருந்து எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும், அந்தந்த கரஸ்பாண்டிங் பிளேசஸில் போடணும். ஸோ 16 minus 4 எந்த ஒரு காலம் எந்த ரோ, செகண்ட் ரோ பீக் காலம். 16 minus 4 செகண்ட் ரோ பீக் காலம் 12 and 13 minus 4 9 and 15 minus 4 11 and 4 minus 4 0. ஸோ இதே மாதிரி தான். ஸோ 8 minus 4 4 and 7 minus 4 3 and 6 minus 4 2 and 5 minus 4 1. ஸோ அலோகேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த இன்டர்செக்ட் ஆச்சுல 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆன எலிமெண்ட்ஸில். ஸோ ஃபார் இது இந்த 10ல் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆச்சு, வெர்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் இன்டர்செக்ட் ஆச்சு. அப்புறம் இந்த 59லையும் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆச்சு, அண்ட் 33லையும் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த லீஸ்ட் அன்கவர்ட் எலிமெண்ட்டோட ஆட் பண்ணணும். ஸோ 10 minus 4 14 and 10 plus 4 14, 15 plus 4 19 and 33 plus 4 37. ஸோ எல்லாம் போட்டாச்சு. மீதி இருக்கிற 1 லைன் மட்டும் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன இருக்கோ அப்படியே எழுதிடணும். ஸோ இந்த 3 0 எப்படி இருக்கோ அப்படியே எழுதிடணும். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரைவாச்சு. இப்போ எல்லா ஜீரோஸும் ஒரு ரோவில் ஒரு காலமில் ஒரு ஜீரோஸாவது இருக்கா அப்படின்னு அலோகேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ சி காலம் இருக்குது, இ காலம் இருக்கும். சி காலம் 2 ஜீரோ இருக்குது, இ காலம் 2 ஜீரோ இருக்குது. ஸோ அது அப்புறமா அலோகேட் பண்ண பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரோலையும் 2 ஜீரோஸ் இருக்குது, A1 E1. இலையும் 2 ஜீரோஸ் இருக்குது, ஏ காலம்லையும் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அதையும் அப்புறம் பார்க்கலாம். தேர்ட் ரோவில் வந்து ஒரு ஜீரோ தான் இருக்குது, அதாவது ஏ. ஸோ அதை அலோகேட் பண்ணியாச்சு. இந்த அலோகேட் பண்ண ஜீரோஸில் எந்த ரோலையும் எந்த காலமையும் ஜீரோஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த ரோவில் கேன்சல் பண்ணிடுறோம். அண்ட் ஃபோர்த்தில் வந்து 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ சியில் 2 ஜீரோஸ் இருக்குது, டியில் ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ நம்ம டி இதெல்லாம் கொடுக்க முடியும். அண்ட் இந்த இதை கேன்சல் பண்ணிடுறோம். அண்ட் ஃபிஃப்த்தில் 1 தான் இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இப்போ செகண்டுக்கு போகலாம். செகண்டில் ஒரு ஜீரோ தான் இருக்குது, ஏன்னா இன்னொன்று கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இதை அலோகேட் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடணும். அண்ட் 1ல் வந்து சி காலமில் அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு ரோக்கும் ஒரு ஜீரோ இருக்குது சேர்ந்த மாதிரி பாருங்கள். 1 ரோக்கு 0, 2க்கு 0, 3 ரோ அண்ட் 4 ரோக்கு 5 ரோக்கு எல்லாத்துக்கும் 0 இருக்குது. ஏ காலம்லேயும் ஜீரோஸ் இருக்குது. அண்ட் தென் அப்புறம் அலோகேட் பண்ண ஜீரோஸில் கொஷினுக்கு போய் கம்பேர் பண்ணணும். ஸோ 1 ரோ சி காலமில் என்ன இருக்குது, 40 இருக்குது. அப்புறம் செகண்ட் ரோ இ காலமில் வந்து 36 இருக்குது. அண்ட் தேர்ட் ரோ ஏ காலமில் வந்து இந்த 0 இருக்கிற இடத்துல 40 இருக்குது. அண்ட் ஃபோர்த் ரோ டி காலம் 0 இருக்கிற இடத்துல ஃபோர்த் ரோ டி காலமில் 36 இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் ரோவில் வந்து இ காலமில் பி காலமில் 0 இருக்கிற இடத்துல ஸோ 62 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ 40 36 40 36 62 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் ஆப்டிமல் ப்ராஃபிட் 214 ருபீஸ் வருது. ஸோ இப்படி தான் நாம் பேலன்ஸ்டு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் போடுவோம். ஸோ மினிமைசேஷனுக்கும் மேக்ஸிமைசேஷன் பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை.
இந்த சூஸ் லார்ஜஸ்ட் இன் ஈச் ரோ அண்ட் காலம்னு இதில் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னு போடுவோம் மேக்ஸிமைசேஷனில். ஆனால் மினிமைசேஷனில் லீஸ்ட் எலிமெண்ட் இன் ஈச் ரோன்னு போடுவோம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி மெத்தடெல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுட்டு எது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இந்த வழியாக போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பேலன்ஸ் ப்ராப்ளம் எப்படி போடணுன்னு பார்க்கலாம். அது போடுறது எப்படின்னு ஒரு சம் மூலமாக பார்க்கலாம். So school taking bids on the city's 4 school bus route and 4 company have made the bids. ஸோ ஒரு ஸ்கூல் கம்பெனி வந்து 4 பஸ் ரூட்டுக்காக ஒரு பஸ் ரெடி பண்ணுறதுக்காக 4 கம்பெனி கிட்ட போனாங்க. 4 கம்பெனி அது ரூட் போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க பஸ் ரூட்டுக்கு. ஸோ திஸ் இஸ் த டெண்டர் சார்ட் அண்ட் company 1 and company 2, company 3, company 4. ஸோ these are the cost for the respective routes and these are the 4 routes. அண்ட் இந்த சம்மில் வந்து ஹைஃபனாக இருக்குது சில இடத்துல. இது வரைக்கும் அந்த எந்த சம்லையும் நம்ம பார்த்ததில்ல. இந்த சம்மில் வந்து ஹைஃபனாக இருக்குது. ஸோ ஹைஃபன் இருக்கிற இடத்துல என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ company 1 ரோவில் ரூட் 3 கீழே ரூட் 4 கீழே ஹைஃபன் இருக்குது. அப்படியே என்ன அர்த்தம்னா, இந்த company 1 பஸ் ரூட் 3 வழியாகவும் ரூட் 4 வழியாகவும் போக முடியாது, அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இந்த ஹைஃபன். ஸோ இதே மாதிரி தான் company 2, company 3, company 4 எல்லாத்துக்கும் இதே மீனிங் தான். ஸோ use assignment method to minimize cost. Minimize cost வந்தாலே இது minimization problem. And இது balance தான், ஏன்னா 4 column and 4 row. So this is the balanced minimization restricted problem. இந்த sum எப்படி போகணும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரோ வைஸில் எது லீஸ்ட் எலிமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ company 1 ரோவில் வந்து 4000 is least. company 2ல 2 4000க்கு, ஸோ அட்லோஸ் 4000 is the least. அண்ட் company 3ல வந்து 2000 is the least. அண்ட் company 4ல வந்து 4000 is the least. இப்போ என்ன பண்ணும், ரோ வைஸாக லீஸ்ட் எலிமெண்ட்டோட சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த ஐஃபன்ட் இருக்கிற இடத்துல இந்த இன்ஃபினைட் சிம்பிள் போட்டுருணும், அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணணும். ஸோ இந்த 2 எலிமெண்ட்ஸ் தான். ஸோ 4000 - 4000 0, 5000 - 4000 0. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடணும். ஸோ 4000 - 4000 0, இங்கேயும் அதே 0. ஸோ 3000 - 2000 1000, 2000 - 2000 0, அண்ட் 4000 - 4000 0, 5000 - 4000 1000. ஸோ ரோ வைஸாக லீஸ்ட் எலிமெண்ட்டோட மைனஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸ் நமக்கு அரைவாயிடுச்சு. ஸோ இந்த ஐஃபண்ட் இருக்கிற இடத்துல இன்ஃபனைட் சிம்பிள் போட்டுரும். இப்போ காலம் வைஸில் எது லீஸ்ட்டோ அது மூலமாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே எல்லா காலம்லேயும் 0 இருக்குது, அதனால் இங்கே என்ன இருக்கோ அப்படியே தான் வரும். ஸோ தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் ஜீரோஸ் அலோகேட் பண்ணுற ஒரு ரோக்கும் ஒவ்வொரு காலமுக்கும் சேர்ந்த மாதிரி 0 இருக்கான்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணி பார்க்கலாம் அக்செப்ட் ஆதான்னு. ஸோ company 1 ரோவில் வந்து ஒரு 0 தான் இருக்குது. அண்ட் இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம். company 2 ரோவில் இருக்கிற 0, company 2 ரோவில் இருக்கிற 0 ஒன்று கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 2 0 இருக்குது. அண்ட் company அது எது போடலான்னு அப்புறம் பார்க்கலாம். company 3ல் வந்து ஒரு 0 தான் இருக்குது. அண்ட் company 4ல் இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம். அண்ட் company 4ல் ஜீரோஸே இல்லை. அண்ட் company 2ல் 2 0 இருக்குது. நான் இதை அலோகேட் பண்ணி இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ company 4ல் எந்த ஜீரோஸும் இல்லை, ரூட் 4லேயும் எந்த ஜீரோஸ் இல்லை. ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், மினிமம் லைன்ஸ் ட்ராப் பண்ணணும். ஸோ இப்படி கவர் பண்ணலாம். இங்கே 3 0 ஒரு ரோவில் 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இப்படி கொடுத்துடலாம். அண்ட் தென் இப்படி ஒன்று கொடுத்துடலாம். அண்ட் இங்கே 2 0 இருக்குது. ஸோ இப்படி நம்ம லைன் போட்டுடலாம். ஸோ இது அன்கவர்டு லீஸ்ட் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதில் எது அன்கவர்டு லீஸ்ட் எலிமெண்ட்? ஸோ 1000 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1000 தான் எடுக்கணும். இந்த 1000 இது மூலமாக எதுவுமே பண்ண முடியாது. இந்த இன்ஃபனைட் மூலமாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த 1000 வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இந்த 1000ஓட தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 1000 - 1000. ஸோ இங்கே 0 போட்டுடணும். அண்ட் தென் company 3 ரூட் 1லேயும் அங்கேயும் 0 போட்டுடணும். ஸோ இன்டர்செக்ட் ஆச்சுல, அதாவது இந்த இன்ஃபனைட் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்படியே இக்னோர் பண்ணிடணும். இங்கேயும் இன்டர்செக்ட் ஆச்சு, இக்னோர் பண்ணிடணும். வேறு எதாவது இன்டர்செக்ட் லைன் இருக்கா? இல்லை. ஸோ எதுவுமே இன்டர்செக்ட் ஆன லைனும் இன்ஃபனைட்டில் தான் இருக்குது. ஸோ அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸை அப்படியே போட்டுடணும்.
ஸோ எல்லா எலிமெண்ட்ஸு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஜீரோஸ் எல்லாம் கரெக்டாக அலோகேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கம்பெனி 1ல் ஒரு 0 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடணும். அண்ட் கம்பெனி 2ல் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ ரூட் ஃபோரில் 2 ஜீரோஸ் இருக்குது. அண்ட் ரூட் 2ல் ஒரு 0 இருக்குது. நம்ம ரூட் 2ல் தான் கொடுக்க முடியும். அண்ட் இதை கேன்சல் பண்ணிடுவோம். அண்ட் ரூட் 3ல் வந்து ஒரு 0 தான் இருக்குது. அண்ட் ரூட் 4ல் 2 ஜீரோஸ் இருக்குது. இது கேன்சல் பண்ணணும், ஏன்னா ஒரே ரோவில் இருக்குல்ல, இது கேன்சல் பண்ணிடும். அண்ட் ரூட் 4ல் ஒரு 0 இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக அலோகேட் ஆச்சு. கம்பெனி 1 ரோ வைஸ், கம்பெனி ரோ வைஸ்லேயும் ஜீரோஸ் கரெக்டாக இருக்குது, காலம் வைஸ்லேயும் ஜீரோஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கொஷினோட கம்பேர் பண்ணி அந்தந்த எலிமெண்ட்ஸை எழுதிடணும். ஸோ கொஷினோட கம்பேர் பண்ணால், ஸோ கம்பெனி 1 ரூட் 1 கொஷினில் 4000 இருக்குது. கம்பெனி 2 ரூட் 2ல் வந்து கொஷினில் 4000 இருக்குது. அண்ட் கம்பெனி 3 ரூட் 3 0 இருக்கிற இடத்துல 2000 இருக்குது. அண்ட் கம்பெனி 4 ரூட் 4ல் 0 இருக்கிற இடத்துல கொஷினில் 5000 இருக்குது. ஸோ கொஷின்ஸோட கம்பேர் பண்ணி 0 இருக்கிற இடத்துல கொஷின்ஸில் என்ன இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதியாச்சு. ஸோ இதெல்லாம் அடிஷன் பண்ணி சம் எல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு 15,000 வருது, விச் இஸ் தி ஆப்டிமம் மினிமம் காஸ்ட். ஸோ இப்படி தான் நம்ம ரெஸ்ட்ரிக்டட் பேலன்ஸ்டு மினிமைசேஷன் ப்ராப்ளம் போடுவோம். ரெஸ்ட்ரிக்டட் பேலன்ஸ் மினிமைசேஷன் ப்ராப்ளம்க்கும் மற்ற ப்ராப்ளமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதில் ஐஃபன்ஸ் இருக்கிற இடத்துல இன்ஃபனைட் போட்டுடணும். இதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி நார்மலாக எப்படி போடுவோமோ அப்படியே போடணும். இந்த இடத்த அப்படியே இக்னோர் பண்ணிடணும். ஐஃபன்ஸ் இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி எலிமெண்ட்ஸ் இருக்கிற இடத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போன சம்ஸ்லாம் எப்படி அந்த மெத்தடில் போட்டோமோ அதே மெத்தடில் தான் இந்த ரெஸ்ட்ரிக்டட் சம்லேயும் போடுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேலன்ஸ்டு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமும் ரெஸ்ட்ரிக்டட் பேலன்ஸ்டு ப்ராப்ளமும் பார்த்தோம். இன்னும் அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் போடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ரெஸ்ட்ரிக்டட் பேலன்ஸ் மினிமைசேஷன் ப்ராப்ளம்க்கும் மற்ற ப்ராப்ளமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதில் ஐஃபன்ஸ் இருக்கிற இடத்துல இன்ஃபனைட் போட்டுடணும். இதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி நார்மலாக எப்படி போடுவோமோ அப்படியே போடணும். இந்த இடத்த அப்படியே இக்னோர் பண்ணிடணும். ஐஃபன்ஸ் இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி எலிமெண்ட்ஸ் இருக்கிற இடத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போன சம்ஸ்லாம் எப்படி அந்த மெத்தடில் போட்டோமோ அதே மெத்தடில் தான் இந்த ரெஸ்ட்ரிக்டட் சம்லேயும் போடுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேலன்ஸ்டு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமும் ரெஸ்ட்ரிக்டட் பேலன்ஸ்டு ப்ராப்ளமும் பார்த்தோம். இன்னும் அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் போடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.